பக்தி தமிழ் 36 நேயர்களுக்கு வணக்கம். அதாவது ஒரு விவசாயிக்கு 2 பெண்கள் இருந்தாங்க. அந்த 2 பெண்கள் திருமணம் செய்து கொடுத்து விட்டார். அவர் அந்த விவசாயி போய் தன் பெண்ணை பார்க்கறதுக்காக அந்த ஊருக்கு போறார். அப்ப முதல் பெண் வீட்டுக்கு போகும் போல என்ன சொல்றாரு, முதல் பெண் என்ன சொல்றா, அப்பா பயிரெல்லாம் வாடி போச்சு, மழை வந்தாதான் இப்ப வாழ்க்கை நடத்த முடியும், ஜீவனை நடத்த முடியும் அப்படிங்கிறது முதல் பெண் சொல்றார். சரி, இதை கேட்டுட்டு ரெண்டாவது பெண் வீட்டுக்கு போறாரு. ரெண்டாவது பெண்ணை தன் அப்பாவை பார்த்து என்ன சொல்றாரு, அப்பா செங்கல் சூளை போட்டிருக்கேன், இப்ப இங்க மழை பெஞ்ச எனக்கு செங்கல் சூளை எனக்கு வீணாயிடும், அப்ப எனக்கு மழை வரக்கூடாதுங்கிறது சொல்றாரு. 2 பெண்களும் வாழ்க்கை முக்கியமா அவருக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த பெண்கள் அந்த விவசாயிக்கு என்ன செய்வது என்று யோசிச்சார். அப்ப கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டாராம், நீ தான் இதுக்கு ஒரு வழி சொல்லணும்னு. அப்ப திடீர்னு கடவுள் என்ன பண்ணாரு, மழை வராம தடுத்துட்டார். அப்ப அந்த விவசாயி என்ன நினைச்சாரு, மழை வரல, அப்ப நம்ம ரெண்டாவது பெண்ணோட வாழ்க்கை அதாவது செங்கல் சூளை போட்டிருக்க ரெண்டாவது பெண்ணோட வாழ்க்கை நமக்கு தப்பிச்சிச்சு, மழை வரனால அதுக்கு வாழ்க்கை அமைஞ்சிச்சு. ஆனா இந்த முதல் பெண் பயிரெல்லாம் வாடி போச்சு. அப்ப என்ன பண்றேன்னா அதுக்கு ஒரு கடவுள் வழி கொடுத்தாரு. அந்த பெண்ணின் மனதில் ஒரு கிணறு போடும் சொல்லி மனசுல ஒரு எண்ணத்தை உருவாக்குனார். கடவுள் அந்த பெண்ணோட மனதுல எண்ணத்தை உருவாக்குனார். அப்ப அவர் நினைச்சாராம், கடவுள் இந்த பெண்ணுக்கு இந்த சிந்தனை கொடுத்ததுனால இந்த பெண்ணுக்கு வாழ்க்கை அமைஞ்சிச்சு, அவங்க கிணறு போட்டாங்க. அப்ப இறைவன் எல்லா விஷயம் எங்கெங்க எப்ப கொடுக்கணுங்கிறது யாருக்கும் தெரியும். எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை காப்பாற்றணுங்கிறது கடவுளுக்கும் தெரியும். அதனால நம்ம எதையும் வாழ்க்கையில கண்டு பயப்பட தேவையில்லை. எந்தெந்த காலகட்டத்துல எது கொடுக்கணுமோ அதை கொடுப்பார். ஆனா நம்ம பக்தி பிரார்த்தனை கரெக்டா இருந்தா எல்லாம் செல்லுபடியாகும். நம்ம வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் ஏற்படும். பக்தி தமிழ் 36 நேயர்களுக்கு வணக்கம். எல்லோருக்கும் தெரியும், மகாபாரதத்துல கர்ணனோட கதாபாத்திரம் எல்லாருக்கும் தெரியும். கர்ணன் ஒரு மிகப்பெரிய கொடையாளி, எல்லா தானமும் செய்தார். ஆனா கர்ணன் இறந்த பிறகு அவர் சொர்க்கத்துக்கு போனார். சொர்க்கத்துக்கு போனோன்னே அவருக்கு பசிச்சது. அப்ப பசிச்சோன்னா ஒருத்தரை பார்த்து அங்க சொர்க்கத்துல ஒருத்தர் கேட்டாரு, கர்ணன் எனக்கு ஏன் பசிக்குது அப்படின்னு கேட்டாரு. அப்ப அங்க இருக்க ஒருத்தர் சொன்னாரு, நீ பூமியில இருக்கும் போல அன்னதானம் செய்யலன்னு சொன்னாராம். அன்னதானம் செய்யல, அதனாலதான் உனக்கு இப்ப பசிக்குது அப்படின்னா. அதுக்கு இப்ப நான் என்ன பண்ணணும்ன்றனா, உன் ஆட்காட்டி விரலை வாய்க்குள்ள வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாராம். கர்ணர் அந்த ஆட்காட்டி விரலை வாயில வச்சோன்னே அவருக்கு பசி தீர்ந்ததாம். எப்படி என் பசி தீர்ந்தது அப்படின்னு அந்த ஒருவர் பார்த்து கேட்டாராம். அப்ப அந்த ஒருவர் சொன்னாராம், நீ பூமியில இருக்கும் போல கண்ணன் போர்ல இருக்கும் போல கண்ணனுடைய தேர்பாகர்களுக்கெல்லாம் பசிச்சது, கண்ணனுடைய தேர்பாகன்களுக்கு பசிச்சது. அப்போ தேர்பாகர்கள் உன்னிடம் கேட்கிறார்கள், இங்க எனக்கு சாப்பாடு எங்காவது கிடைக்குமான்னு என்று கேட்கிறார்கள். அப்போ நீ கர்ணன் நீ என்ன பண்ணினா என்றால், விதுரர் எங்க இருக்கிற அந்த குடிசையை உன் ஆட்காட்டி விரலால் சாப்பாடு போடுறாங்கன்னு விதுரர் இருக்கும் குடிசையை நீ உன் ஆட்காட்டி விரலால் காண்பித்தாய். அப்படி காமிச்சதுனால உனக்கு இப்போ அந்த ஆட்காட்டி விரலால் இப்போ நீ வாய்க்குள்ள வச்ச போல உனக்கு பசி தீர்ந்ததுன்னா. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒருவருக்கு புண்ணியம் செஞ்சா ரொம்ப விசேஷம், அடுத்த ஜென்மாவும் நம்ம வாழ்க்கையில் நல்லபடியா அமையும். புண்ணியம் செய்யறதுக்கு யோசிக்க கூடாது. ஏதோ புண்ணியம் தான், நம்ம அதிகம் புண்ணியம் செய்யறதுக்கு நம்ம யோசிக்காம இருப்பது சிறப்பு. எவ்வளவுக்குள்ள புண்ணியம் செய்யறோமோ நம்மளுடைய அடுத்த ஜென்மாவும் சிறப்பாக அமையும். இது எந்த அளவுக்கு ஐயம் இல்லை. இந்த ஜென்மால கை கொடுக்குதோ இல்லையோ, அடுத்த ஜென்மா நம்மளுக்கு நல்லபடியா வாழ்க்கை அமையும். அது எந்த பிறவியாக இருக்கட்டும், அது விலங்கு பிறவியாக இருந்தாலும் சரி, ஆடு மாடா இருந்தாலும் சரி, பறவை இனமா இருந்தாலும் சரி, இல்ல மனித பிறவியா இருந்தாலும் அடுத்த ஜென்மா நம்மளுக்கு நல்ல பிறவி அமையும். புண்ணியம் செய்வது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு புண்ணிய பலத்தால் நம்மளுக்கு பல விஷயங்கள் நன்மை நடைபெறும். அது எப்போது நடைபெறுங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. அதுக்கு அந்த காலம் வரும்போது நம்மளுக்கு ஏதோ ஒரு புண்ணியம் செய்து வைத்திருப்போம். அது அந்த தக்க நேரத்தில் நம்மளுக்கு
கஷ்டப்படும் போது அது நம்மளுக்கு கை கொடுக்கும். இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட இது ஒரு பாடமாகும். பக்தி தமிழ் 36 நேயர்களுக்கு வணக்கம். இப்ப கோயில்ல பிரகாரம் இருக்கும், மூலவர் இருப்பார், சுத்தி மூலவருக்குள்ள கருவறை இதெல்லாம் இருக்கும், கொடிமரம் இருக்கும், தல விருட்சம் இருக்கும், தீர்த்தம் இருக்கும். இது மாதிரி கோயில்ல பல இடம் இருக்கும். இந்த பலிபீடம்னு ஒண்ணு இருக்கு. இந்த பலிபீடம் என்ன பண்ணலாம், சில பேர் பலிபீடத்துல தொட்டு கும்பிடுவாங்க. பலிபீடத்தை தொட்டு கும்பிடலாமான்னு என்ற கேள்வி வருது, கேட்குறாங்க. பலிபீடத்தை பொதுவாக நம்ம தொட்டு கும்பிடக்கூடாது. ஏன்னா பலிபீடத்துல தான் சில சாஸ்திர சம்பிரதாயங்கள் உண்டு. இப்படிதான் போகணும், இப்படிதான் கும்பிடணும், கொடிமரத்துக்கு முன்னாடி தான் நம்ம வணங்க வேண்டும், நந்தி குறுக்கே நம்ம போகக்கூடாது. இது மாதிரி பல விஷயங்கள் நம்மளுக்கு உண்டு, கோயில்ல உண்டு. இந்த வழிமுறைகளை நம்ம கடைபிடிக்கணும். அப்ப பலிபீடத்துக்கு நம்ம போறோம்ல, பலிபீடத்தை நம்ம தொட்டு கும்பிடக்கூடாது. தொட்டு கும்பிட்டா அதுக்கு நமக்கு பாவம் சேர்ந்துடும். அதனால பொதுவா என்ன சொல்லணும், சாஸ்திரத்துல பலிபீடம் நம்ம மீது பட்டு விட்டாலே வீட்டுக்கு குளிக்கணுங்கிறது சாஸ்திரம் சொல்லுது. அதனால பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணணும், கோயிலுக்கு போன பலிபீடத்தை யாரும் தொடாம தூரமா நின்று பார்த்துட்டு வருவதுதான் சிறப்பு. பக்தி தமிழ் 36 நேயர்களுக்கு வணக்கம். ஒரு மகான் ஒரு ஊருக்கு போனாரு. அந்த ஊருக்கு போனோடனே மக்கள்லாம் அமைதி இல்லாம இருந்தாங்க. ஏன் மக்கள்லாம் அமைதி இல்லாம என்று கேட்டோன்னே, ஒவ்வொரு மக்களும் பேராசை பிடிச்சவங்களா இருந்தாங்க, ரொம்ப அதிக ஆசை உள்ளவங்க இருந்தாங்க. அதை கண்டோன்னு மகானுக்கு கொஞ்சம் மனசுல வருத்தம் ஏற்பட்டுச்சு. இவர்களுக்கு எப்படி பாடம் புகட்டணும்னு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கணுங்கிறது அந்த மகான் மனதுல நினைச்சாரு. அப்ப என்ன பண்ணாரு, அந்த மகான் அந்த ஒரு தெருவுல வந்துகிட்டு இருந்தாரு. தெருவுல வந்துட்டு இருக்கும் போல ஏதோ ஒரு விஷயத்த கீழே கொஞ்சம் தேடிட்டு இருந்தாரு. அங்க இருக்க மக்கள் பார்த்து என்ன சொன்னாங்க, என்ன மகானை பார்த்து கேட்டாங்க, என்ன சாமி நீங்க கீழே குனிஞ்சு தேடிட்டு இருக்கீங்களேன்னு கேட்டாரு. அதுக்கு அவர் சொன்னாரு, நான் இங்க கீழே ஊசி போட்டுட்டேன், ஆனா ஊசி தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா. அதுக்கு மக்கள் என்ன கேட்டாங்க, ஊசி எங்க போட்டீங்கன்னா, நான் வீட்டுல வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதோட மக்கள் கோபம் அடிச்சுட்டாங்க சாமியை பார்த்து. என்ன சாமி நீங்க வீட்டுல வச்சுட்டு வெளியில இங்க ரோட்ல ஊசியை தேடிட்டு இருக்கீங்களேன்னு. அப்ப அந்த மகான் சொன்னதாரா, நீங்க தேடிட்டு தானே நானும் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். அப்ப இதுலதான் அப்ப என்ன அந்த மகான் ஒரு வார்த்தை சொன்னாராம், நம்மளுடைய சந்தோஷமும் துக்கமும் நம்ம மனதுலதான் இருக்கு, வெளியில் இல்ல. அதாவது நம்மளுடைய சந்தோஷமும் துக்கமும் நம்ம மனசுலதான் இருக்கு, இது வெளியில தேட கிடைக்காது, நம் மனதுலதான் ஆள் மனதுலதான் இருக்கு அப்படின்னு அந்த மகான் மக்களுக்கு அறிவுரை தான். அதனால நாம் இருக்கும் இடத்தை விட்டு வெளியில தேடக்கூடாது. எப்பொழுதுமே நம்ம நல்லா வாழ்றோம்னு நினைச்சா மனசுல நல்லா இருக்குன்னு தோணும். நம்ம நல்லா வாழணும்னு நம்ம மனசு நினைச்சா அதுபடிதான் நம்ம மனசு செயல்பாடு இருக்கும். எதை எளிமையா வாழ கத்துக்கிட்டா வாழ்க்கையில எந்த முன்னேற்றம் இருக்கிறோம். சிந்திக்கும் பொழுது எதையுமே பாசிட்டிவா திங்க் பண்ணணும், நெகட்டிவா திங்க் பண்ணக்கூடாது. நம்ம நல்லா வாழ்றோம்னு நினைச்சா நல்லபடியா அது வாழ்க்கையும் நல்லபடியா தான் அமையும். மனசும் நம்ம சரியா வாழணும்னு மனசு நினைச்சோன்னா அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கை அமையும். இடத்தை விட்டு நம்ம எங்கேயுமே தேடாம இருப்பது நல்லது. பக்தி தமிழ் 369 நேயர்களுக்கு வணக்கம். கங்கை கொண்ட சோழபுரத்துல ஒரு அதிசயம் உண்டு. எப்பவுமே கங்கை கொண்ட சோழபுரத்துல வெளியில வெப்பமா இருந்தா கருவறை குளிர்ச்சியா இருக்கும், வெளியில குளிர்ச்சியா இருந்தா கருவறை வெப்பமா இருக்கும். இது கங்கை கொண்ட சோழபுரத்துல ஒரு அதிசயமானது. இது எங்கேயுமே இந்த நிகழ்வு கிடையாது. ஆனா கங்கை கொண்ட சோழபுரத்துல மட்டும்தான் இது உண்டு.